வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஏ விகிதம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. அடல்ட் கண்டென்ட் எடுத்து தான் இதுல பேசியிருப்பாங்க. அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒருத்தர் குடிபோதையில வந்துட்டு இருக்காரு. அப்ப 2 பேர் அஃபேர்ல இருக்கிறத இவர் கவனிச்சிடுறாரு. அந்த லேடியோட ஃபேஸ் தெளிவா தெரியல, ஆனா அந்த பையன் யாருன்றது இவருக்கு தெளிவா தெரியுது. இவர் பார்த்த விஷயத்தை இன்னொருத்தர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. அவர் வேற ஒருத்தங்க கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா இந்த விஷயம் டிராவல் ஆகுது. ஒரு ஸ்டேஜ்ல ட்ராப் வச்சு அவங்க 2 பேரையும் பிடிக்கணும், யார் இதை பண்றாங்கன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல தான் இந்த மொத்த படத்தோட கதையே நடக்கும். இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபை தேடுவா, நான் சீக்கிரமா போகணுன்ற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப பிரகாஷ்னு ஒருத்தன் வரதை நமக்கு காட்டுறாங்க. அவன் ஒரு வழியா நடந்து வந்துட்டு இருக்கான்ல, அப்ப யாரோ செவரை எகிரி குதிச்சிட்டு இருக்காங்க. யார் எகிரி குதிக்கிறா அப்படின்ற மாதிரி இவருமே ஒளிஞ்சிருந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வினோத் அப்படின்ற ஒருத்தன் தான் அவன் வீட்டு செவரை எகிரி குதிச்சு பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அந்த பக்கத்து வீட்டுல இருக்க லேடியோட பேரு நிர்மலா அப்படின்றது. நிர்மலா தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவருமே கவனிக்கிறாரு. ஆனா சரியா தெரிய மாட்டேங்குது. அந்த வந்த வினோத் இருக்கான்ல, நிர்மலா வீட்டுல இருக்க நாய்க்கு எலும்பு மாதிரி போட்டுறான். அது சத்தம் போடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி எலும்பு மாதிரி போட்டிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேருமே கட்டி பிடிச்சு ஒன்னாலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வினோத் இருக்கான்ல, அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இது எல்லாத்தையுமே பிரகாஷ் அப்படின்றது இந்த நபர் கவனிச்சிருப்பாரு. அது வினோத் தெரியுது, ஆனா இது நிர்மலாவா என்னன்னு தெரியலையே. இதை யார்கிட்டயாவது சொல்லனா மண்டை வெடிச்சிருமே, யார்கிட்ட சொல்றது? வேணும் அண்ணகிட்ட சொன்னா என்னன்ற மாதிரி இவனுமே யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்கதான் ஏ விகிதம் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த பிரகாஷ் இருக்கான் பாத்தீங்களா, வேணும்ன்ற ஒரு டெய்லரை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அந்த டெய்லரோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த ஒய்ஃப் கிட்டயே கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து வேணும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன இவன் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ பின்னாடி போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் அனுப்பி விடுறாரு. என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிட்ட கேட்கிறாரு. இவனுமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், இங்க சொல்ல முடியாது, வாங்க உங்க கடைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப 2 பேருமே கிளம்பி இவரோட கடைக்கு வந்துடுறாங்க. இப்ப பிரகாஷ் இருக்கான்ல, நைட்டு பார்த்த விஷயத்த சொல்றான். என்னடா சொல்ற, அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கானா, அது நிர்மலாவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் நிர்மலாவான்றத சரியா பார்க்கல, ஆனா நிர்மலாவா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். நிர்மலாவோட ஹஸ்பண்டும் சரி, அதே மாதிரி கொழுந்தனும் சரி, வெளியூருக்கு வேலைக்காக போறவங்களா இருப்பாங்க. அப்பாவும் கூட சேர்ந்து போயிடுவாரு. வீடெல்லாம் கட்டினா கதவு வைக்கிறதுக்காக ஆளுங்களை வச்சிருப்பாங்கல்ல, அந்த வேலையை தான் 3 பேருமே பண்றவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்டுக்காக தான் வெளியூருக்கு போயிருக்காங்க. அந்த குடும்ப தலைவரோட பேரு கோபாலன் அப்படின்றது. கோபாலன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல, சொல்லாமலேயும் இருக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த வேணு இருக்காருல, நீ சொல்றதை வச்சு என்னால நம்ப முடியாதுடா, நானுமே பார்க்க போறேன், இன்னைக்கு போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அந்த பிரகாஷம் ஏத்துக்கிறான். இன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருமே செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த வினோதி எகிரி குதிச்சு வரானா இல்லையான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்தான்ற மாதிரி இந்த பிரகாஷ் சொல்றாரு. அந்த சீரியல் முடியுது, அவன் வீட்டுல லைட் எரியுது. அவன் இருக்கான் பாத்தீங்களா, எகிரி குதிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். நாய் அவனை பார்த்து குலைக்குது. உடனே எலும்பை தூக்கி போடுறான். அந்த நாய் குலைக்கிறத நிறுத்திடுது. அதே சமயம் இந்த இடத்துல அந்த லேடியும் நிக்கிறாங்க. அது நிர்மலாவா என்னன்னு தெரியல, இவங்களுமே சரியா பார்க்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் எட்டி எட்டி பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே ஃபேஸ் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வினோத் இருக்கான்ல, அவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறான். 2 பேருமே கிஸ் பண்ணி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே பக்கத்துல போய் பார்த்தா என்ன, ஃபேஸ பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க இருந்து தள்ளி போலான்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வராங்க. அங்க இருந்துமே இவங்களுக்கு ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. 2 பேருமே முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்க பாத்ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. என்ன நேத்து இதெல்லாம் நடக்கல, இன்னைக்கு பாத்ரூம்குள்ள எல்லாம் போறாங்கன்ற மாதிரி இந்த பிரகாஷ் யோசிச்சுட்டு இருக்கான். பாத்ரூம்குள்ள இருந்து வெளியே வரும்போது லைட் வெளிச்சத்துல ஃபேஸ பாத்துறணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே தள்ளி தள்ளி பக்கத்துல வந்துடுறாங்க. இப்ப வெளியே வந்தா ஃபேஸ பாத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியே வரும்போது வினோத் இருக்கான்ல, அவங்கள மறைச்சுக்கிட்டே வெளியே வந்திருப்பான். அதனால இவங்களால ஃபேஸ பார்க்க முடியல. வினோத் ஃபேஸ மட்டும் தெளிவா பார்த்திருப்பாங்க. அது நிர்மலாவா என்னன்றது இவங்களுக்கு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. என்னது இது, தெளிவா பார்க்க முடியன்ற மாதிரி இந்த பிரகாஷ் யோசிச்சுட்டு இருக்கான்.
தெளிவா பார்க்க தேவையில்லடா, கண்டிப்பா அது நிர்மலா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதை வச்சு சொல்றீங்கன்ற மாதிரி பிரகாஷ் கேக்குறான். நான் சைஸை வச்சே சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பிளவுஸுக்கு அளவு கொடுக்கறதுக்காக எல்லா லேடிஸும் வருவாங்கல்ல, அதை வச்சே இவர் சொல்றதா சொல்றாரு. அது எப்படி உங்களுக்கு அளவுலாம் ஞாபகம் இருக்கும்ன்ற மாதிரி பிரகாஷ் கேக்குறான். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலுமே கடைக்கு போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டாரு. இப்ப வேணு இருக்காரு பாத்தீங்களா, கடையில வந்து அந்த நிர்மலாவோட சைஸை செக் பண்ணிட்டாரு. 2 இன்ச்சு வித்தியாசம் வருது. என்னென்ன 2 இன்ச்சு வித்தியாசம் வருது அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ் கேக்குறான். டே வீட்லயே இருக்காலடா, அதனால கொஞ்சம் வெயிட் போட்டுருப்பா, அதனால 2 இன்ச் எல்லாம் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பா நிர்மலா தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பிரகாஷ் இருக்கான் பாத்தீங்களா, வேணுவோட ஒய்ஃப் டாபிக் எடுக்கிறான். அவங்களோட அளவு என்னன்ற மாதிரிலாம் இன்டைரக்டா கேக்குறான். இத பாக்குறவரு டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்னடா என்னோட ஒய்ஃபை பத்தி எல்லாம் பேசுறன்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. இவங்களுமே பாத்துட்டாங்கல்ல, அந்த வினோத் வந்ததை கன்ஃபார்மா பாத்திருப்பாங்க. ஆனா அங்க இருந்தது நிர்மலாவா என்னன்றது இவங்களுக்கு தெரியல. பார்த்த விஷயத்த சொன்னா என்ன, இதுக்கு மேல மறைச்சு வச்சிருக்க வேணாம், நம்ம சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா கோபாலன் கிட்ட சொன்னா பயங்கரமா கோவப்படுவாரு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் உன்னியும் ரொம்ப கோபக்காரன், என்ன பண்ணுவான்னு தெரியாது. அந்த தம்பி அசோக் தான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறவன், அவனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான், கால் பண்ணுங்கன்ற மாதிரி பிரகாஷ் சொல்றான். இவருமே கால் பண்ணிட்டாரு. அந்த தம்பியோட பேரு அசோக் அப்படின்றது. அசோக்கும் என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், நீ கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கோ அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அசோக்குக்கு தூக்கி வாரி போட்டுருது. அசோக் அப்பா கூடயும் அண்ணன் கூடயும் சேர்ந்து தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி வந்து நிக்கிறாரு. என்னடா அப்படி நின்னுட்டு இருக்க, என்ன விஷயம்ன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. கொஞ்சம் தள்ளி வாங்கப்பா, பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தள்ளி வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. கேக்குற அப்பாக்கும் தூக்கி வாரி போட்டுது. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அதுவும் அந்த வினோத்ன்ற பையன் கூடியா, 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் அவ்வளவு இருக்குமே அப்படின்ற மாதிரி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. இப்ப என்னப்பா பண்றது, அண்ணன் கிட்ட சொல்லாமா அப்படின்ற மாதிரி தம்பி கேக்குறாரு. அவசரப்பட்ட அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம், அவன் ரொம்ப கோவப்படுவான். முதல்ல இது உண்மையா பொய்யான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வேணு சொல்றதை வச்சு முழுசா நம்ப முடியாது. நீ உடனே ஊருக்கு கிளம்பி போ, அவங்க சொல்றது உண்மையான்றதை செக் பண்ணு, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதனால இவர் இருக்கார்ல, அண்ணன் ஒரு வேலை விஷயமா நான் போனோம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த அசோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர் பேரை நம்ம குருன்னு வச்சுக்கலாம். அந்த குருவை மீட் பண்ணிட்டாரு. குரு கிட்ட சொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி குரு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இவங்க 2 பேருமே வேணுவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வேணு என்ன சொல்றாருன்னா, பிரகாஷ் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க பார்க்க போனோம், ஆனா ஃபேஸ் மட்டும் தெளிவா தெரியல. உங்க வீட்டு பாத்ரூமுக்கு வேற யார் வந்து நிக்க போறா, கண்டிப்பா நிர்மலா தான் வந்திருக்கா, சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ப்பா, என்ன தப்பா எடுத்துக்காத, நீ வேணா கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கவனிக்க போறேன், என் ஃப்ரெண்டும் நானும் இன்னைக்கு போய் கவனிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நாங்க வேணா வரட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் கேக்குறாங்க. இல்ல இல்ல, நாங்க போய் பாத்துக்கிறோம், அங்க என்ன படமா பார்க்க போறோம், நாங்களே பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப உன்னிய நமக்கு காட்டுறாங்க. உன்னி இருக்கார்ல, ஒரு நபர் மூலியமா ஒரு சாரியை வர வச்சிருக்காரு. ஒய்ஃப் ஆசையா இந்த சாரியை கேட்டிருப்பாங்க, ஒய்ஃபுக்காக தான் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி ஆசையா பார்த்துட்டு இருக்கிறத அப்பா கவனிக்கிறாரு. இவனுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வினோத் குடும்பத்துக்கும் அசோக் குடும்பத்துக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குன்னு வேணு சொல்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ் கேக்குறான். இவருமே பிரச்சனையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வினோத்தோட வீட்ல வந்து பாத்ரூம் வைக்கணும்ன்றதுக்காக ஒரு இடத்தை கேட்டிருப்பாங்க. வினோத்தோட அப்பா இருக்கார்ல, அந்த இடத்துக்காக காசெல்லாம் கூட தந்திருப்பாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அசோக்கோட அப்பா அந்த இடத்தை தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இதனால தான் 2 ஃபேமிலிக்கும் ஒத்தே வராது அப்படின்ற மாதிரிலாம் வேணு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன், அது அவனுக்கு சேர வேண்டிய இடம் இல்ல, அதனால தான் வினோத் எகிரி குதிச்சு வந்து அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ் கிண்டலா சொல்றாரு. ஆமாண்டா, அப்படி கூட இருக்கலாம்ன்ற மாதிரி இந்த வேணு சொல்றாரு. இப்ப வேணுவோட கடையில தான் அசோக்கும் அந்த குருவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடா நினைக்கிற, இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியான்ற மாதிரி குரு கேக்குறாரு. தெரியலடா, இன்னைக்கு போய் பார்த்தா தான் தெரியும்ன்ற மாதிரி அசோக் சொல்றாரு. அப்ப குருவோட ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. எப்போ வருவீங்க, லேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. நான் எப்போ வருவேன்னா எதுக்காக கேட்டுட்டு இருக்க, எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்ப வருவேன், இப்ப வேலையா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எதுக்காக நம்ம எப்ப வருவோம்லாம் கேட்டுட்டு இருக்கா, ஒய்ஃபுக்கு யார் கூடயாவது அஃபேர் இருக்கான்ற மாதிரிலாம் குரு யோசிக்கிறாரு. இந்த விஷயம்லாம் நடக்கிறதுனால தான் குரு இந்த மாதிரி யோசிக்கிறாரு. எப்ப பாரு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான்ற மாதிரிலாம் அசோக் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இவங்க கிளம்புறதுக்கான டைம் வந்துருது போல. இவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம தான் பார்த்து சொன்னோம், நம்மளை விட்டுட்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ் புலம்பிட்டு இருக்காரு. சீரியல் முடிய போது, சீக்கிரமா கிளம்புங்க, அதே மாதிரி நீங்க போயிட்டு வந்து எங்க கிட்ட கதையை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. திரும்பி வந்துலாம் சொல்ல முடியாது, எதுனாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த டாக் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல தான் ஒளிஞ்சிருக்காங்க. அந்த டாக் இவங்கள பார்த்தே குலைக்குது. இவங்களுமே கம்மன்று அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரு ஸ்டேஜ்ல வினோத்தோட வீட்டுல லைட் எரியுது. அவன் எகிரி குதிச்சு வருவான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அவன் வரவே மாட்டான். இந்த சைடு கவனிக்கிறாங்க. பார்த்தா நிர்மலா வந்து நிக்கிறாங்க போல. என்ன நிர்மலா வந்து நிக்கிறாங்க, அவன் வரானா இல்லையான்னு பார்க்கணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டாங்க. அந்த சீரியல் சாங்லாம் முடிஞ்சிருக்கும். அவன் வர டைம் தான், ஆனா வரவே மாட்டான். நிர்மலா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிர்மலாவும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன அந்த வினோத் வரவே இல்லைன்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இல்ல, இவங்களும் கிளம்பிட்டாங்கல்ல, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இவங்க 2 பேருமே வந்து சொல்லுவாங்கன்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரகாஷ் இருக்கான்ல, வீட்டுல அண்ணி தனியாவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு போறான். இவன் என்ன அண்ணி இருப்பாங்களான்னு கேட்டுட்டு கிளம்ப போறான். ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி இவரும் வேகமா வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்ப வேணு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் இல்ல. ஒய்ஃப் எங்க போனா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. எங்க பக்கத்து வீட்டுக்கு தான் போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வேற ஒரு மாதிரி வில்லங்கமா கேட்டுட்டு போனான்ல, ஒய்ஃபுக்கு ஏதாவது அஃபேர் போகுமா அப்படின்ற மாதிரி இவருமே பயப்படுறாரு. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருக்காங்கன்றதை இன்டைரக்டா நமக்கு புரிய வைக்கிறாங்க. வேணுவும் என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்காரு. இப்ப வேணுவும் பிரகாஷும் சேர்ந்த மாதிரி அசோக்க பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அசோக் அம்மா இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. என்னடா அசோக்க பாக்குறதுக்காக வந்தீங்களா, போய் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அசோக் பல் விளக்கிட்டு இருக்கும் போது இவங்களுமே வந்துடுறாங்க. என்ன அசோக் பாத்தியான்ற மாதிரி வேணு கேக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி வினோத் அந்த இடத்துக்கு வரவே இல்லைன்ற மாதிரி அசோக் சொல்றாரு. அசோக், அப்ப நாங்க தான் ஏதோ தப்பா பார்த்துட்டோம் போல, நீ ஃப்ரீயா விடு, இதெல்லாம் மறந்துரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வினோத் வரலன்னு தான் சொன்னேன், என் அண்ணி வரலன்னு சொல்ல, என் அண்ணி வந்தாங்கன்ற மாதிரி சொல்றான். வெயிட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு இவனோட அம்மா இருக்காங்கல்ல, மாவரைக்கிறதுக்கு நான் போயிட்டு வரவான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லத்த, வினோத் கடைக்கு நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது, வினோத் கடைக்கு மாவரைக்க போக போறாங்களா, அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் போக போறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அவங்க போகும்போது அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிடுறாங்க. அவங்க நடந்து போகும்போது அவங்களுக்கு தெரியாம பின்னாடி போயிட்டு இருக்காங்க. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கேன்ற மாதிரி அவங்க திரும்பி பாக்குறாங்க. அப்ப மட்டும் இவங்க எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நிர்மலா இருக்காங்கல்ல, எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுவாங்க போல, அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் சகஜமா பேசி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, என்ன எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாங்க, இவங்க கூடயும் பழக்கம் போது போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மாவெல்லாம் அரைச்சு தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்த தான் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வயசு பொண்ணு அரைக்கிறதுக்கு வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு நிர்மலா வராங்க. நிர்மலா இவர் சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் என்ன பேசுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, லிப் ரீடிங்லாம் எனக்கு தெரியும், அவங்க பேசிக்கிறத நான் லாங்ல இருந்து கவனிக்கிறேன்ற மாதிரி கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. உடம்பு ரொம்ப டயர்டா இருந்தது, அதனால தான் நேத்து வரலன்னு வினோத் சொல்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. வினோத் அதை தான் சொன்னாரா என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ அப்படி சொன்ன மாதிரி தான் தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அசோக், இவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி அந்த வேணு அண்ணன் சொல்றாரு. ஆனா அசோக் இருக்காருல, இவன் சொல்றது உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரியாது, ஆனா அவன் கிட்ட இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கல்ல, நிச்சயமா ஏதோ பழக்கம் போகுது. என் அண்ணனை யோசிச்சு பார்த்தாதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரி, ஃபீல் பண்ணாத, உன் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அப்பாக்கு கால் பண்றாரு. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்பா பதட்டமா கேக்குறாரு. அப்பா, 2 பேருக்குள்ளயும் பழக்கம் போறது உண்மைதான்ப்பா, அந்த வினோத் நம்மள பழி வாங்குறதுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. சரி, அண்ணன் கிட்ட சொல்லணும், நீ கிளம்பி வான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இந்த அசோக் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப அண்ணி தான் டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. அப்படி டீ தரதுக்காக வரும்போது கூட சரி, போன்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட தான் சாட் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவனுமே யோசிக்கிறான். இப்ப இவனுமே டிராவல் பண்ணி திரும்பி அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அப்பாவும் பையனும் சேர்ந்த மாதிரி மூத்த பையன் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உன்கிட்ட ஒண்ணு பேசணும் வான்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவோம், அதை கேட்டு நீ உடஞ்சு போயிடக்கூடாது, ரொம்ப கோவப்படக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயத்த ஓபன் பண்றாங்க. இப்ப அப்பா இருக்காருல, உனக்கு எவ்வளவு கோபம் வரும்ன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு அவளை டைவர்ஸ் பண்ணு, அப்படி இல்லையா மன்னிச்சு திரும்பி அவ கூட சேர்ந்து வாழு, அட்வைஸ் பண்ணி சேர்ந்து வாழுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோசிக்க டைம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கன்ஃபார்மா நிர்மலாவை தான் பாத்தியான்ற மாதிரி கேட்கிறாரு. தம்பியும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த தம்பிக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. தம்பியும் அண்ணன் ரியாக்ட் பண்ண விதத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு.
அண்ணன் இருக்கார்ல, இதுக்கப்புறம் அவன் எனக்கு வேணாம்ப்பா, அவளை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், அதே சமயம் அவங்கள கையும் களவுமா பிடிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்டவங்கள கையும் களவுமா பிடிச்சி அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. அப்பா இருக்கார்ல, கையும் களவுமா பிடிங்க, ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னோட ஒய்ஃப் கிட்ட நீ நார்மலா பேசுன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டு அந்த சாரி எல்லாம் கொண்டு போக வேணான்னு பையன் யோசிக்கிறாரு. டே சாரி எல்லாம் தா, அப்பதான் அவளுக்கு டவுட் வராது, அவகிட்ட நீ நார்மலா பேசு, நீ முகத்தை இப்படி வச்சிருந்தனா ஈஸியா கண்டுபிடிச்சிருவா, அதுக்கப்புறம் உசாராயிடுவா, அவளை கையும் களவுமா பிடிக்கணும்னு நினைச்சனா எப்பவுமே போல நார்மலா அவகிட்ட பேசிட்டு, அவளுக்கு சின்னதா கூட டவுட் வரக்கூடாதுன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்பாவால இங்க இருந்து கிளம்ப முடியாது, பசங்க 2 பேர் மட்டும் தான் கிளம்புற மாதிரி பிளான் இருக்கும், 2 பேருமே கிளம்பி ஊருக்கு வந்துடுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 10 வயசுல ஒரு பொண்ணு இருப்பா, பொண்ணு நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஒய்ஃப் என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ நான் வந்ததுதான் பிரச்சனையான்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. கொஞ்சம் முறைச்சு ஒய்ஃபை பாக்குறாரு. அண்ணன் நீ என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணனா டவுட் வந்துரும், உசாராயிடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாம நார்மலா பேசுன்ற மாதிரி தம்பி சொல்றான். சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் இவர் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் செக் பண்றாங்க. பார்த்தா சாரி இருக்கு. நான் கூட நீங்க மறந்துடுவீங்களோன்னு நினைச்சேன், ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்களா, நன்றிங்க அப்படின்ற மாதிரி கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஆனா இவர் வந்து சந்தோஷமும் படமாட்டாரு, அதே மாதிரி கோபமும் படமாட்டாரு, கொஞ்சம் சைலண்டாவே இருக்காரு. நான் சித்தப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் தம்பியும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான், அவன் பேரு ரமேஷ் அப்படின்றது. சித்தப்பா கிட்ட இந்த விஷயத்தை ஓபன் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. சித்தி இதை கேட்க கூடாது இல்ல, அதனால சித்தப்பா கிட்ட சித்தி எப்படியாவது அனுப்புங்கன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. சித்தப்பா புரிஞ்சுக்கிறாரு, நீ உள்ள போய் வேலையை பாருன்ற மாதிரி ஒய்ஃப் அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சித்தப்பா கிட்ட இவங்க விஷயத்த சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதே மாதிரி அந்த சித்தப்பாவோட பையன் ரமேஷும் என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த ரமேஷோட தங்கச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா வராங்க. இதுதான் வர டைமா அப்படின்ற மாதிரி தங்கச்சியை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. பஸ் லேட்டுனா நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி தங்கச்சியும் பதிலுக்கெல்லாம் பேசுறாங்க. உள்ள போடி முதல்ல அப்படின்ற மாதிரி ரமேஷ் திட்டுறாரு. தங்கச்சியும் ஒரு ஸ்டேஜ்ல உள்ள போயிடுறாங்க. பொண்ணுங்களெல்லாம் இப்படிதான் மிரட்டி வைக்கணும், இல்லனா பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. உள்ள வந்து தங்கச்சி இருக்காங்கல்ல, ரமேஷோட ஒய்ஃப் கிட்டயும் ரமேஷோட அம்மா கிட்டயும் பயங்கரமா கோவப்படுறாங்க. அவன் என்ன ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கான், நீங்க வேணா அவனை பார்த்து பயப்படலாம், என்னாலாம் அவனை பார்த்து பயப்பட முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் பையன் சொல்றது உண்மைதான், பொண்ணுங்களெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான்டா நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இந்த உன்னிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன எல்லாருமே திரும்பி திரும்பி அதையே சொல்றாங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே ஆறுதல் சொல்லி இவரை அனுப்பி வைக்கிறாங்க. ஒய்ஃப் டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவருமே வீட்டுக்கு வராரு. இருங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நான் சித்தப்பா வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி ஒய்ஃபுக்கு ஃபீல் ஆகுது. எதனால இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க வீட்டு நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த வினோத் தான் எகிரி குதிச்சு வந்துட்டானான்னு செக் பண்றதுக்காக இவருமே வேகமா வெளியே வந்து பாக்குறாரு. யாரும் வரல, நாய் சாதாரணமா தான் குலைச்சிருக்கும். இப்ப காலையில நேரம் உன்னியோட பொண்ணு இருக்கால, ஒரு எலும்பை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட காட்டுறா. அம்மா இது என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து உன்னியும் கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஒய்ஃப் நிர்மலா இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, யாராவது தெரியாம இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு கையை கழுவு அப்படின்ற மாதிரி கையெல்லாம் கழுவ வச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வர வினோத் தான் இதை போட்டிருக்கான் அப்படின்றது இவருக்கு புரியுது. இவருமே ஒய்ஃபோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க டிராப் மாதிரி வச்சு பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதை இவங்களால மட்டும் தனியா பண்ண முடியாதுல்ல, அதனால சில லேடிஸையும் நம்ம இந்த பிளான்ல சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 2 லேடிஸ் வளர மாட்டாங்கன்ற நம்பிக்கையில அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் ஷேர் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. அவங்க 2 பேர்கிட்ட விஷயத்த சொன்னா அவங்களுமே கேட்டு பயங்கரமா ஷாக்லாம் ஆயிடுறாங்க. அதுல ஒரு நபரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவ மேனாமினிக்கு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும் போதே ஏதாவது அஃபேர் போகும்னு நினைச்சேன், பாருங்க இப்ப அஃபேர் போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அவ எக்ஸ்போஸ் ஆக போறான்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷம்லாம் படுறாங்க. இப்ப உன்னி பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. உன்னி ஒய்ஃபுக்காக ஒரு சாரியை வாங்கினார்ல, ஒய்ஃப் அந்த சாரியில தான் இருக்காங்க. எப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க கிளம்பிட்டேன்ற மாதிரி கேக்குறாரு. சும்மா மாவரிக்கிறதுக்கு தான் போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு இந்த சாரியை கட்டிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கேக்குறாரு. இந்த விஷயத்த அம்மாவும் கவனிக்கிறாங்க. என்னமோ ஒய்ஃப தினமும் வெளியே கூட்டு போற மாதிரியும் அப்ப இந்த சாரியை கட்டிக்கோன்னு சொல்ற மாதிரியும் இருக்கு, இப்ப கட்டினா என்னன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கொஞ்சம் கோவமா கேட்டுட்டார்ல, அதை நினைச்சு ஒய்ஃப் ஃபீல் பண்றாங்க. சரி விடுங்க, நான் சாதாரண ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாங்க. இப்ப உன்னி நானே மாவை போய் அரெஸ்ட் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அரைக்கிறதுக்காக கடைக்கு வந்துடுறாரு. இவர் வரும்போது கூட அந்த வினோத் வேற ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவர் வந்தோடனே எப்ப நீங்க ஊருக்கு வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறான். ஓஹோ நான் ஊருக்கு வந்தது தான் உனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. ஆனா
இவங்கிட்ட சாதாரணமா பேசுறாரு. இவனுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரக்கூடாது, இவனை கையும் களவுமா புடிச்சு அடி அடின்னு அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப ஆண்கள் எல்லாருமே எப்படி கையும் களவுமா பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி பிளான போட்டுட்டு இருக்காங்க. உன்னி இங்க இருக்கிற வரைக்கும் ஒய்ஃப் அந்த வினோத் கூட ஒன்னா இருக்க வாய்ப்பு இல்ல. உன்னி வேலை விஷயமா வெளியூருக்கு போற மாதிரி நம்மளே ஒரு பிளான கிரியேட் பண்ணோம், அப்பதான் அவங்க வினோத கூப்பிடுவாங்க, ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க தம்பி இருக்கான்ல, இதுக்கு நடுவுல அண்ணியோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஏமாந்துறது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவர் நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சி பேசிட்டு இருக்காங்க. இவ கொஞ்சி நம்மளோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றா, அப்படிலாம் நம்ம மாறக்கூடாது, நம்ம திரும்பி படுத்துக்கலான்ற மாதிரி திரும்பி படுத்துக்கிறாரு. இந்த உன்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொந்தக்கார மாமா இருப்பாரு, அவர் வேற ஊரை சேர்ந்தவரா இருப்பாரு. அவரை பார்க்க போறேன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவர் அந்த விஷயத்த பண்றதையும் நமக்கு காட்டுறாங்க. காலையில ஒய்ஃபி கிட்ட நான் மாமாவோட வீட்டுக்கு போறேன், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. நீ வரதுக்கு லேட் ஆச்சுன்னா அத்தைக்கு கால் பண்ணி அவர் அங்கதான் இருக்காரான்னு விசாரிப்பாங்க, அத்தை கிட்ட நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோமோ அத்தை அதை சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் லேட் ஆனோன்னு நிர்மலா இருக்காங்கல்ல, அந்த அத்தைக்கு கால் பண்றாங்க. அவர் கால் பண்ண எடுக்க மாட்டாரு, அங்கதான் இருக்காரான்ற மாதிரி கேக்குறாங்க. இங்கதான் மாமா கூட பேசிட்டு இருக்காரு, ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வேலை விஷயமா பேசிட்டு இருக்காங்க, எப்படியோ நைட்டு வரமாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த அத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி சொன்னா அவங்க வினோத கூப்பிட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் பிளான் போட்டு இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. நீ சொன்ன மாதிரியே உன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டேன்ற மாதிரி அத்தை சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க பிளான்ல சித்தப்பா பையன் ரமேஷும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும்ல, அந்த ரமேஷ் கிளம்பிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல எங்கடா கிளம்புறன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஒரு வேலை வந்திருக்கு, அதனால தான் போறேன், டைம் ஆயிடுச்சுல, நீங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா போய் படுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப எல்லா ஜென்ஸுமே இந்த இடத்துல அசம்பிள் ஆயிடுறாங்க. இவங்க ஏற்கனவே எங்க எங்க ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்ற பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம சீக்கிரமா கிளம்பலாம், ஒளியலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. சித்தப்பா தான் அடிக்கிறதுக்காக பொருள் ரெடி பண்ணிருப்பாரு. இது மூலியமா அடிச்சீங்கன்னா உள்காயம் தான் ஏற்படும், வெளியே பெருசா காயம் ஏற்படாது, முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரையும் சாத்துன்னு சாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா கோபாலன் அந்த இடத்துக்கு வரல, அவர் இன்னமும் அந்த இடத்துல தான் இருக்காரு. எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுளெல்லாம் இந்த இடத்துல வேண்டிட்டு இருக்காரு. அண்ணன் தம்பி மட்டும் தான் பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி பிளானா இருக்கும், மத்தபடி எல்லாருமே லாங்ல தான் இருப்பாங்க. ஒரு சீரியல் முடிஞ்சு ஒரு மியூசிக் வரும், அப்பதான் அவன் எகிரி குதிச்சு வருவான். அந்த சீரியல் கொஞ்ச நேரத்துல முடிய போது, இவங்களுமே எப்ப முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்து இவங்க வீட்டுல இருக்க நாய் குலைச்சிட்டு இருக்கு. இவங்கன்னு தெரியாம தான் அந்த நாய் பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. அச்சச்சோ, இது காரியத்தையே கெடுத்துரும் போலியே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் என்ன ஏதுன்னு போய் பாருன்ற மாதிரி நிர்மலா கிட்ட சொல்றாங்க. நிர்மலா செக் பண்றதுக்காக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்தவங்க டார்ச் லைட்டை வச்சு ஒவ்வொரு இடமா சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஐயோ, டார்ச் லைட் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்க பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நிர்மலா டார்ச் லைட் மூலியமா இவங்களை கவனிக்கல, திரும்பி உள்ள வந்துடுறாங்க. அந்த நாயே நம்மளை குலைச்சு மாட்டி விட்டுற வாய்ப்பு இருக்கு, அதனால நீ பக்கத்துல போய் பாருன்ற மாதிரி உன்னிய சொல்றாரு. இந்த தம்பி பக்கத்துல வந்துடுறாரு. குலைக்காத, நான் தான்ற மாதிரிலாம் அந்த நாயை சமாதானப்படுத்துறாரு. இவர் சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது நிர்மலாக்கு சவுண்ட் கேக்குதுல, என்ன ஏதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திரும்பி டார்ச் லைட்டை வச்சு செக் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த கொழுந்தன் ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாரு. சோ நிர்மலா இந்த கொழுந்தனை பார்க்கல, நாய் சாதாரணமா தான் குலைக்குது போல அப்படின்ற மாதிரி உள்ள போயிடுறாங்க. அந்த சீரியல் முடிஞ்சிருது, அந்த மியூசிக்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்ச நேரத்துல நிர்மலா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரெஸ்ட் ரூம்க்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. கண்டிப்பா இது நிர்மலா தான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நிர்மலாவை கவனிச்சிட்டு இருக்காங்க. அவன் எப்ப வருவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வினோதுமே எகிரி குதிச்சு இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். அவனும் வந்துட்டான்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க. அவன் நாய்க்கு எலும்பெல்லாம் போட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். உசாரா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் போலன்ற மாதிரி இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் அந்த இடத்துல முத்தம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா இவங்க இருக்காங்கல்ல, ஆளுங்களுக்கு தகவலை கொடுக்குறாங்க. நடந்துருச்சு, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஜென்ஸுமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் வரதுக்கு லேட் ஆகுது இல்ல, அவனுக்கு ஸ்டாமினா அதிகம் போலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற உன்னிக்கு செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் கதவை திறக்கலான்னு பார்த்தா இவங்க வெளியே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவனுமே யார் அது, கதவை திறங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். மவனே உனக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க லைட்டா இந்த இடத்துல சத்தம்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்ப உன்னியோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டே உன்னி, நீ வெளியூருக்கு போலியா, இங்கதான் இருக்கியா, இந்த நேரத்துல என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இவர் அம்மா கிட்ட சொல்லிதான் ஆகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அம்மா நீங்க ஷாக் ஆகாதீங்க, நம்ம நிர்மலா இருக்கால, அந்த பக்கத்து வீட்டு வினோத் கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா, இந்த விஷயம் என்னோட பொண்ணுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீ என்னடா உளறிட்டு இருக்க, இங்க நிர்மலா இருக்கானா, உள்ள குழந்தைக்கு பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது யாருன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் முழிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா நிர்மலா இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. நிர்மலா இவ்வளவு நேரம் உள்ளதான் இருந்திருக்காங்க போல. அப்ப உள்ள இருக்கிறது நிர்மலா இல்லைன்னா யாருன்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப மத்த லேடிஸ் வந்து பேசும்போது அப்ப நிர்மலா இந்த தப்ப பண்ணலையான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
சோ நம்ம ஹஸ்பண்ட் நம்மள சந்தேகப்பட்டிருக்காருன்னு இப்பதான் நிர்மலாக்கு புரிய வருது. நிர்மலாவும் இதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள யாருன்றத பாக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கதவை திறந்து கூப்பிடுறாங்க. வினோத் முதல்ல வந்துடுறாரு. அடுத்து யார் வரப்போறது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ரமேஷோட ஒய்ஃபா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க தான் வெளியே வராங்க. அப்ப ரமேஷ் ஒய்ஃப் தான் இதை பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. சித்தப்பாவோட வீடு கொஞ்சம் தள்ளி தானே இருந்தது. சித்தப்பாவோட மருமக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ரமேஷ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்களை அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஏன்டா அடிக்க போற, நிறுத்துன்ற மாதிரி எல்லாருமே தடுத்துட்டு இருக்காங்க. என்னடா உன் ஒய்ஃப்னும் போது அடிக்கணும்லாம் நினைச்சல, இப்ப என் ஒய்ஃப்னா தடுக்கலாம் நினைக்கிறியா? நான் விட மாட்டேன், இவளை அடிச்சே சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அப்ப நம்மனு தெரிஞ்சிருந்தா நம்மளையும் அடிக்கலான்னு ஹஸ்பண்ட் நினைச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நிர்மலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரமேஷை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ரமேஷ் இருக்கார்ல, ரொம்ப நல்லவனுங்க மாதிரி நடிக்காதீங்க, உங்க வீட்டு லேடிஸை பத்தி எவ்வளவு மோசமா நீங்க பேசியிருக்கீங்க, அப்புறம் என்னடா இப்ப உத்தமனுங்க வேஷம் போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கோவப்படுறாரு. அவரோட ஒய்ஃபை அடிக்கிறதுக்காக எல்லாம் போயிட்டு இருக்காரு. ஆனா அப்பாவே தடுக்கிறாரு. வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரமேஷ் ஒய்ஃபே எதுக்காக இந்த துரோகத்தை பண்ணாங்கன்றதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்காவது மனசு விட்டு 4 வார்த்தை என்கிட்ட பேசியிருக்கீங்களா? அன்பா நடந்திருக்கீங்களா? அப்படி பண்ணவே மாட்டீங்க. எப்பவுமே என்ன அடிமை மாதிரி தான் பாப்பீங்க, அப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டது. இப்பயும் சொல்றேன், எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்க கண் முன்னாடியே முத்தலாம் தராங்க. இதை பாக்குற இவர் திரும்பி அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. வேணான்ற மாதிரி அப்பா தடுக்கிறாரு. அதுதான் அவளோட விருப்பம்னா அவ அப்படியே போகட்டும்டா, விட்டு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நீ போ அப்படின்ற மாதிரி அந்த மருமகளை பார்த்து சொல்லிட்டாரு. அவங்களுமே வினோத கூட்டிட்டு இங்க இருந்து போலான்னு யோசிக்கிறாங்க. இந்த சைடு உன்னியோட ஒய்ஃப் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உன்னி அம்மா இருக்காங்கல்ல, பலார்னு உன்னியோட கண்ணத்திலே அடிக்கிறாங்க. நீங்க உங்க அப்பாக்கு தான் பிறந்தீங்கன்னு எதை வச்சுடா நம்புறீங்க அப்படின்ற மாதிரி அம்மா கோவமா கேக்குறாங்க. பசங்க எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, இந்த மருமகளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இவனுங்க தேவையில்லாம இப்படி பண்ணிட்டாங்கம்மா, இந்த விஷயம் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை தரோன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. இந்த விஷயத்தை இன்னியோட நீ மறக்கணும்னு வச்சுக்கோயேன். உன் கோவம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி ஆகணும். உன் கோவம் எல்லாத்தையும் சேர்த்து அவனை ஒரு அடிமா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்களுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க 2 பேர் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வினோத் இருக்கார்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி ரமேஷோட ஒய்ஃபை கூட்டு போறாரு. அவர் எகிரி குதிச்சு வருவார்ல, அந்த மாதிரி எகிரி குதிச்சு வீட்டுக்கு கூட்டு போறாரு. இதுக்கெல்லாம் அந்த கோபாலனும் காரணம் இல்ல. இப்ப ஒய்ஃப் வீடியோ கால்ல கனெக்ட் ஆகுறாங்க. நீங்க தான் இதுக்கு காரணம் இல்ல, தோப்பு காரணம் போடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் 1 2ன்ற மாதிரி தோப்பு காரணம்லாம் இந்த இடத்துல போட்டுட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.